விழிப்புணர்வு ரொம்ப தப்பாக புரிதலுக்கு உட்படுத்தப்பட்ட வார்த்தை. விழிப்புணர்வு தான் வாழ்தல். விழிப்புணர்வோடு வாழ்தல்னால் என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, வாழ்க்கையில் இன்வால்வே ஆகக்கூடாது, தள்ளி இருந்து பார்க்கணும், சரியா, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. இது இல்லை. ஆக்சுவலி விழிப்புணர்வுடன் வாழ்தல்னால் இதுக்கு முற்றிலும் மாறானது. 100% இன்வால்மெண்ட், ஃபுல் பார்ட்டிசிபேஷன், ஒரு செலிப்ரேஷன் மாதிரி இருக்கிறது தான் விழிப்புணர்வுடன் வாழும்போது. எப்படி விழிப்புணர்வு இல்லைன்னு எப்படி தெரியும்? விழிப்புணர்வு இல்லாத போது உடம்பு ஒரு இடத்துல இருக்கும், மனசு வேறு இடத்துல இருக்கும். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும். சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டில் 5 இந்திரியங்களையும் யூஸ் பண்ணுறோமா? நம்ம ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கா? இல்லை. பேப்பரை படிக்கிறோம், மொபைலை நோண்டுறோம், டிவியை பார்க்குறோம், யார் கூடயும் பேஷண்ட் சாப்பிட்றோம், என்ன சாப்பிட்றோம் கூட தெரியல. அப்போ ஃபுல் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த பெர்செப்ஷன் ரொம்ப ஷார்ப்பாகும். கண்ணு அந்த எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாப்பாடு, என்ன கலர் இருக்குது, வாய் சுவையை பார்க்கும், மூக்கு ஸ்மெல்லை பார்க்கும், காது அந்த மென்று சாப்பிடும் போது அல்லது உடைக்கும் போது அப்பளாத்தில் உடைக்கும் போது சத்தத்தை கேட்கும், தொட்டு உணர்வு இருக்கிறது இல்லையா, எல்லாத்தையும் இருக்கும். அப்போது அதே ஃபுட்டு தான் இந்த விழிப்புணர்வுடன் சாப்பிடும்போது அது ஒரு ஃபீஸ்ட் ஆயிரும். அப்போ யார் சமைச்சாங்களோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சாப்பாடு. ஸோ இந்த விழிப்புணர்வு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம பெர்செப்ஷனை இந்திரியங்களை நல்லா ஷார்ப்பாக்குறது, ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஏன் ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது? மற்றவங்களுடைய எமோஷன்ஸை நம்ம க்ளீனாக, நம்ம எமோஷன்ஸையும் மற்ற எமோஷனையும் அவேராக இருப்போம், புரிந்து கொள்வோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், நம்ம பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்க, விருப்பு வெறுப்பு உள்ள வாழ்க்கை, கண்டிஷனிங் வாழ்க்கை. ரெண்டாவது மனசு சஞ்சலப்படுறது. ஏன் சஞ்சலப்படுறதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சாந்தோக்கிய உபநிஷம் சொல்கிறது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடோட எசன்ஸ் தான் மனசாகிறது. காரசாரமாக சாப்பிட்டோம்னா ராஜசிக்காக தான் இருக்கும், ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சாத்வீகமான உணவுகளை சாப்பிட வேண்டும். அப்போ நம்ம விழிப்புணர்வோடு இருந்தாக்கா, நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் போய் இருந்தீங்கன்னா விழிப்புணர்வோட, யூ மேக் யுவர் ப்ரெசன்ஸ் ஃபெல்ட். இந்த ஆள் வந்துட்டு போனாரப்பா, ஒரு இம்பேக்ட். வேறெவர் யூ கோ யூ லீவ் யுவர் மார்க் அப்படிம்பாங்கல்ல. விழிப்புணர்வுடன் வாழ்ந்து பாருங்கள். எங்கே போனாலும் ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் இருந்தாலும், இன்னிலேருந்து என்ன செய்யுங்க, சாப்பிடும்போது விழிப்புணர்வோடு சாப்பிடுங்க. எது பண்ணினாலும், ஒரு புக்கை படிக்கிறதுனாலும் சரி, விழிப்புணர்வோடு இருங்க. விழிப்புணர்வுனா என்னது? கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக அதில் கொடுத்துட்டு டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுறது. அதுக்கு என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னது? மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ரீதிங் அப்சர்வ் பண்ணணும், நம்ம யோக நித்ரா பண்ணலாம், சரியா. அப்புறம் சாப்பாடு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அதனால சத்சங்கத்துவம், நல்ல ஆட்களோட இந்திரியங்களை எப்படி யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள். இந்திரியங்களை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அது மனசில் உள்ள ப்ரோக்ராம் கொண்டு கண்டிஷன் பண்ணுறது. ஸோ விழிப்புணர்வோடு வாழ்வோம், லைஃப்பை கொண்டாடலாம், செலிப்ரேஷன் பண்ணலாம். தேங்க்யூ.